ஸோ ரெயினோஸோட நீளம் 190 அடி, 200லேருந்து அப்படியே 150 அடி வரைக்கும் அப்படியே கிராஸாக இருக்கும். ஸோ 200, 195, 190, 185 அப்படியே இதாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 150 அடி, அதுலேருந்து அப்படியே போக போக 200 அடி வரைக்கும் லென்த் இருக்கும். ஸோ கரும்பு தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து முத்து சோளம் போட்டோம், அது எடுத்தாச்சு. அடுத்தது சேனப்பில்லு போட்டு அது எடுத்தாச்சு. இப்போ 3வது கரும்புக்கு போட்டிருக்கோம். 8 அடிக்கு ஒரு லைனு, ஒரு டைமில் 10 லைன் பாயுது. 5 HP மோட்ரு தான். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய தண்ணி லீக்கேஜ் ஆகுது. இல்லாட்டாக்க இன்னும் ஒரு 2 லைன் சேர்ந்து பாயும். 2 இன்ச்சு PVC பைப் போட்டுட்டு 4-வே கப்ளர் போட்டுட்டு சிங்கிள் சைடு தான் வால்வு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ கரை மேலே கிடக்குது ஓஸு, கரும்பு வச்சுருக்காங்க. அதில் இப்போ பள்ளம் தெரியுது பாருங்கள். அந்த பள்ளத்தில் வந்து மண் ஒதுக்கிட்டு அப்படியே வந்து பள்ளத்தில் வந்து ரெயின்வாஷ் வந்துடும். பள்ளத்தில் ரெயின்வாஷ் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஓஸ் கிடக்கிற இடம் பார்த்திங்கன்னா மண் பக்கத்தில் பள்ளத்தில் தான் கரும்பு வச்சுருக்காங்க. இந்த ஓஸ் கிடக்கிற இடத்த ஒரு 2-3 மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்க, மண் அணைப்பாங்க. கரும்புக்கு மண் ஒதுக்கும் போது ஓஸ் கிடக்கிற இடம் பள்ளமாயிரும், பள்ளமாக இருக்கிற இடத்துல கரும்பு வரும். அப்போ அதில் வந்து மேடாயிரும். அப்போ ஒரு பள்ளத்தில் வந்து ரெயின்வாஷ் கிடக்கும்போது 2 சைடும் வால்வு அதாவது கரும்பு பாஞ்சிக்கும். ஸோ இந்த சைடும் கரும்பு, சென்ட்ரலில் ஓஸ், அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா 2 லைன் கரும்பும் பாஞ்சிக்கும், ஒரு லைன் தான் ஓஸு. இப்போ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே கரும்பு தான். இது 2 ஏக்கரு. இது 3வது பயிர். இது இருக்கிறது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம் அந்த ஊரில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டை பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். ஸோ கரும்புக்கு தான் போட்டிருக்கோம். எப்படி பாயுது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் எப்படி ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். ஸோ வால்வு வந்து குறைச்சி வச்சுருக்குறாங்க. இதுக்கு ஃபோர்ஸாக இருக்குது. மற்றதெல்லாம் பக்கத்துலேயே ஊற்றுற மாதிரினா வால்வு வந்து கம்மியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ எல்லா லைனுமே முக்கால்வாசி ஓப்பன் பண்ணிட்டு கால்வாசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா பக்கத்துலேயே அந்த கரும்புலேயே தண்ணி பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பள்ளத்தில் தான் கரும்பு இருக்குது. அப்படின்னும் போது அந்த கரும்பு மட்டும் பாஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வால்வு தான் திறந்து விட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாக திறந்தாங்கன்னா இன்னும் ஃபோர்ஸாக நல்லா அடிக்கும். இது பார்த்திங்கன்னா இருக்கிறது இடம் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் GH ஹாஸ்பிட்டல், அதாவது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோடு தான் இந்த ரோடு. ஸோ அந்த பக்கமாக தான் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அதே ரோட்டில் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரே ரோடு. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த ஃபீல்டு, அங்கேருந்து வரும்போது ரோட் சைடில் தான் அந்த ஃபீல்டு இருக்கும். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். அதாவது மெடிக்கல் காலேஜ்லேருந்து பகண்டைக்கோட் ரோடு போகிற ரோடு இது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நான் நேற்று பாய்ச்சிட்டாங்களாட்டிருக்கு, ஈரமாக இருக்குது. ஸோ அப்படியே நேற்று அந்த பக்கம் எல்லாம் பாய்ச்சிட்டாங்க, இதுவும் பாய்ச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ரெயின்வாஷ் தான். ஸோ அந்த எண்டு போக போக நமக்கு வந்து 200 அடி மேலே வந்துடுது. ஸோ அங்கேருந்து அப்படியே 2 அடி 5 அடி அந்த மாதிரி அப்படியே குறையும். ஸோ அந்த பக்கம் போகும்போதெல்லாம் 150 அடி வந்துடும். இது 3வது கிராப்பு கரும்பு.
10 லைனாக பாய்ச்சுறாங்க. ஸோ லாஸ்ட் அந்த ரோடு வரைக்குமே இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே கரும்பு தான்.